14 years ago, and now in the city called Phoenix. Phoenix is something that's built up from ruins. நான் இப்பொழுது என்ன ஒரு தருணம், அது 12-14 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது பீனிக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்நகரில், பீனிக்ஸ் என்பதோ பாழான இடம் புதிதாக கட்டப்பட்டதாகும் என்றேன். I said, well, that's the same thing happened to you this morning. God built you up, I believe, this morning from a ruined health to good health. மேலும் நான், அதுதான் இன்று காலை உனக்கு சம்பவித்தது. தேவன் உன் பாழடைந்த ஆரோக்கியத்தை நல்ல ஆரோக்கியமாக இன்று காலை மாற்றி தந்தார் என்று கூறினேன். Just hearing last evening, the calls was coming so many. I'm your neighbor now. I live in Tucson, and the calls were so many I couldn't get out to get them all. So just praying for them by phone, and they just had to leave their numbers. நேற்று மாலை நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் உங்கள் அண்டை விட்டான். நான் டூசானில் இப்பொழுது வசிக்கிறேன். நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்த காரணத்தால் எல்லோரையும் வெளியே வந்து காண முடியவில்லை. எனவே அவர்களுக்கு தொலைபேசியின் வழியாகவே ஜெபித்தேன். ஆகையால் அவர்கள் தங்கள் தொலைபேசி எண்களை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. There was a lady, 87 years old, an old Christian. She had been out of her mind for a while. She was in the street screaming and calling the police that somebody had taken her baby. 87 years old. See, her mind had left her. 87 வயதான ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சிறிது காலமாகவே மனநலம் இல்லாதவர்களாக இருந்து வந்தார்கள். அவர்களோ தெருவில் தன் குழந்தையை யாரோ கொண்டு போய்விட்டதாக கூச்சலிட்டு காவல்காரனை கூப்பிட்டுக் கொண்டிருந்தாளாம். 87 வயது பாருங்கள். அவர்களுக்கு மனநல கோளாறு ஏற்பட்டிருந்தது. And she was a dear old woman. I never knew her in my life, and so Billy rang and said, "Go immediately to prayer." Said the lady is seriously, and they think she's going to die. Said she's beyond herself. அவள் அருமையான வயோதிக அம்மாள். அவளை என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. பில்லி என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, நீங்கள் உடனே அவளுக்காக ஜெபியுங்கள், அவள் மிகவும் நோயுற்றிருக்கிறாள், அந்த பெண்மணி மரிக்கப் போகிறாள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், அவளுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது என்று கூறினான். Then I just hung up the receiver and went into the room and prayed. In a few moments she was asleep. She woke up normally, well, eat a full chicken supper with all the ice cream and cake behind it. அப்பொழுது நான் தொலைபேசியை வைத்துவிட்டு அறைக்குள்ளாக சென்று ஜெபித்தேன். சில நிமிடங்களுக்குள் அந்த அம்மாள் நன்றாக உறங்கினார்கள். அவர்கள் சுகமடைந்தவர்களாக உறக்கத்தினின்று எழுந்து இரவு உணவுக்கு கோழியும் அதன் பின்னர் ஐஸ்கிரீமையும் இனிப்பு ரொட்டியையும் தின்றார்கள். ஆம், You see, God is sovereign. He's so real. You don't have to be there. Just ask this. நீங்கள் பாருங்கள், தேவன் ராஜாதிபத்தியம் உள்ளவர். அவர் அவ்வளவு தத்துவமானவர். நீங்கள் அங்கிருக்க வேண்டும் என்றில்லை. நீங்கள் அவரிடத்தில் அப்படியே கேளுங்கள். I believe our leader here this morning, or someone, or maybe it's Brother Valdez in his prayer, said, "We have not because we ask not. We ask not because we believe not." இன்று காலை இங்குள்ள நமது தலைவர் அல்லது வேறு யாரோ ஒருவராய் இருக்கலாம், சகோதரன் வால்டஸ் அவர்களாய் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர் தமது ஜெபத்தில், நாம் கேட்காததனால் பெற்றுக்கொள்வதில்லை, நாம் விசுவாசிக்காததனால் கேட்பதில்லை என்று கூறினார். I appreciate the singing of this young people here, Brother Valdez. The old people were remarking of the sincerity of that young man making that testimony that he knew Jesus. இந்த வாலிபர்கள் இங்கே பாடின பாடல்களை நான் பாராட்டுகிறேன். சகோதரன் வால்டஸ் மற்றும் எங்களை போன்ற வயதானவர்களும் அந்த இளைஞன் தான் இயேசுவை அறிந்து கொண்டதை சாட்சியாக அறிவித்த உத்தமத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். Now we know that we find many times these little quartets and singings. This is another minister's word, Brother Valdez, to sometimes become a dime a dozen. இப்பொழுது அநேக சமயங்களில் இந்த நால்வர் பாடற் குழுவினர் பாடல்களை நாம் கண்டறிகிறோம். இது மற்றொரு போதகரின் கருத்து. சகோதரன் வால்டஸ் அவர்களோ சில சமயங்களில் அநேக குழுவினராக பாட வருகின்றார்கள் என்றார். Because it seems like today it's become a show instead of the sacredness and sincerity that the Pentecostals once possessed. And the sincerity of these boys, I appreciated that. The Lord bless you, boys. ஏனெனில் இன்றைக்கு அதுவோ பெந்தேகோஸ்தையினர் ஒரு காலத்தில் பெற்றிருந்த பரிசுத்தத்துக்கும் உத்தமத்துக்கும் பதிலாக பாடும் திறனை காண்பிக்கும் ஒன்றாக ஆகிவிட்டது.
ஆனால் இந்த இளைஞர்கள் உத்தமத்துடன் பாடினார்கள். நான் அதை பாராட்டுகிறேன். இளைஞர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And I'm not much on television, as you know. I'm really against it, and I'm renting a place down in Tucson until we get our place fixed where we have our home established there, the Lord willing. நான் தொலைக்காட்சியை விரும்புவதில்லை. உங்களுக்கு தெரிந்துள்ளபடி அதற்கு நான் உண்மையாகவே விரோதமாயிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் எங்களுடைய இடத்தை ஆயத்தம் செய்யும் வரையில், நாங்கள் எங்களுடைய வீட்டை அமைக்கும் வரை நான் உண்மையாகவே டூசானில் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்துள்ளேன். And the lady that rents the house, she's a fine Christian friend, but she had in the house a television. Well, I've got young children, and you know how they are, so they are hurrying to it. அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்தவர்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ சிநேகிதி. ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வைத்திருக்கிறார்கள். எனக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். எனவே தொலைக்காட்சியை காண அவர்கள் விரைந்து செல்கிறார்கள். So a couple mornings ago, when I just come in from a trip with Brother Stromy, I don't know whether Brother Stromy is here this morning or not. He's the president of the chapter at Tucson. ஆகையால் 2 நாட்களுக்கு முன்பு சகோதரன் ஸ்ட்ரோமியுடன் செய்த பயணத்தை நான் முடித்துக் கொண்டு வீடு திரும்பின போது, இன்று காலை சகோதரன் ஸ்ட்ரோமி இங்கு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் டூசானில் உள்ள வர்த்தகர் குழுவின் தலைவர். My young daughter, which is sitting back over here, called me in to watch. Said we're going to turn the television on some singing quartets or whatever it was. இப்பொழுது பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் வாலிப மகள் என்னை கூப்பிட்டு, நாங்கள் 4 பாடற்குழு பாடும் பாடல்களை தொலைக்காட்சியில் கேட்கப் போகிறோம், வாருங்கள் என்று அழைத்தாள். இல்லை என்றால் அதுபோன்று ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. Well, I am a very good critic, and I'm sorry for that, but I can't be nothing but just what I'm made. If I do something contrary to my own makeup, I'm a hypocrite. நான் மிக நன்றாக குற்றம் கண்டுபிடிக்கும் ஒருவனாய் இருக்கிறேன். நான் அதற்காக வருந்துகிறேன். ஆனால் நான் என்னவாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேனோ அதை தவிர வேறு விதமாக என்னால் இருக்க முடியாது. என் இயல்புக்கு முரணாக நான் எதாகிலும் செய்தால் நான் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பேன். And I wouldn't want to be that before you people. I want to be just what I am, and then you know how we're standing. And I guess I criticize a little too much. ஜனங்களாகி உங்களுக்கு முன்பாக அப்படி இருக்க நான் விரும்பவில்லை. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருக்க விரும்புகிறேன். அப்பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் சிறிது அதிகமாகவே குற்றம் சொல்லுகிறேன் என்று யூகிக்கிறேன். But I just had it in my heart to criticize that, because it just looked to me like some kind of a Hollywood put-on, just a lot of carrying on. It didn't seem like the sacredness it should. ஆனால் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை குற்றம் சொல்ல வேண்டும் என்பது என் மனதில் இருந்தது. ஏனெனில் அது ஒரு விதமான